ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். சென்னையில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஆரம்பித்தாவே இந்த நத்தையை வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த காம்பவுண்ட் செவர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒட்டிகிட்ருக்கும் நத்தை. அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சி அதுவும் நிறைய ஒட்டிகிட்ருக்கும். அதுவும் இந்த மழை தண்ணி தேங்கி நம்ம ரோட்லலாம் நிற்கும் இல்லைங்களா, வெள்ளம் தேங்கி நிற்கிறது, அதுலலாம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரில் அவ்வளோ இருக்கும். இதுதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லிகிட்ருக்க அந்த ஆஃப்ரிக்கன் நத்தை அப்படின்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப டர்ட்டியான விஷயங்கள்லாம் இதில் நிறைய வெளியில் வரும். அதே மாதிரி இதனோட சைஸும் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக நீங்கள் ஒரு 2-3 நாள்லேயே பெருசாகிறத பார்க்கலாம். கடகடன்னு பெருசாகிடுங்க. அது மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ரொம்ப ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த நத்தைங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, பட் காம்பவுண்ட் சுவரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் ஊர் பக்கம்லாம் நான் இந்த மாதிரி நத்தையை பார்த்ததில்ல. நிறைய வில்லேஜை விட சென்னையில் தாங்க நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி சண்டே, புரட்டாசி மாலை பட்சம், அதுலேயும் இன்றைக்கி வந்து மகாலய அமாவாசை. நாங்கள் அமாவாசை சாமி கும்பிடல, பட் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் லஞ்ச் தான். யூஸ்வலாக சாதம், சாம்பார், பொரியல், ரசம் எல்லாருமே செய்கிறது தான். இதுக்கு நடுவில் இன்றைக்கி கொஞ்சம் பருப்பு பாயசமும் செய்திருந்தேன். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், ரைஸ் வச்சுருந்தேன். தயிர் இன்றைக்கி ஆட் பண்ணலை. மற்றபடி இன்றைக்கி மீல் வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் எம்மியாகவும் இருந்தது. எவ்வளோ தான் நம்ம நான்வெஜ் சண்டேஸில் நம்ம சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சண்டே டைமில் வந்து நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும். சைந்தவிக்கு பார்த்திங்கன்னா அப்பளமும் கஞ்சி வத்தலும் காமிக்க மறந்துட்டேன்னு சொல்லி காமிக்கிறான். இந்த மாதிரி சண்டேஸில் நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கோயிலுக்கு போக முடியும். உங்கள் வீட்டில் ரொம்ப திருஷ்டி, அதுக்கப்புறம் தேவையில்லாத சண்டைகள் அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, சண்டே ராகு காலத்தில் வந்து இந்த அம்பாள் இருப்பாங்க. அம்பாள் அப்படின்னா நாகாத்தம்மன் கோவில், அதுக்கப்புறம் கருமாரியம்மன் கோவில், அந்த அங்காளம்மன் கோவில், இந்த மாதிரி இருக்க அம்பாளுக்கு வந்து நீங்கள் ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் மாலை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற திருஷ்டியோ, உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது சொல்ல முடியாத சங்கடங்கள், இல்லை லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக நடக்கும். இது வந்து நானே செய்வேன். நான் ஆடி மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், புரோட்டாசி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி பூஜையெல்லாம் வந்து அனுஷ்டித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.